அழைக்கிறேன். இங்கு வந்திருக்கும் அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம். மூன்றாம் கண் படத்தோட வரலாறு வந்து ரொம்ப பெருசு. ஏன்னா சாகோ கணேஷ் சார் வந்துட்டு அந்த படத்தை அவ்வளோ அழகாக ஒரு செதுக்கியிருக்காரு. நான் சார் கூட நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். நகர்பச்சன் சார் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் சாகோ கணேஷ் சாருக்கு. ஸோ அப்பயே அவரோட ஹார்ட் ஒர்க் பார்த்து நான் அப்படியே பிரமிச்சிட்டேன். இப்படி ஒருத்தர் ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. ஸோ அதோட மொத்த பிரதிபலனாக இந்த படம் கிடச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு படத்தோட டைரக்டருக்கு ஒரு ஹீரோ டேட் கொடுக்கறதே எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். ஸோ 4 பேர் இங்கே ஒத்துமையாக சேர்ந்து டேட் கொடுத்துருக்காங்கன்னா அந்த கதை எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், அதுக்கு எவ்வளோ ஒரு வரவேற்பு இருக்கும்ன்றது தான் இங்கே ரொம்ப பிரமிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இப்படி ஒரு பியூட்டிஃபுல் கதையை கொடுத்த சாகோ கணேசருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் சசிகுமார் சார் பற்றி சொல்லவே வேண்டாம், வழக்கமாக சொல்கிற டைலாக் தான். கேட்டதெல்லாம் இல்லைன்னு முகம் சுளிக்காமல் எல்லாத்தையும் மனநிறைவா எங்களுக்கு கொடுத்து படம் நல்லா வரணுன்ற ஒரே நோக்கத்தோடு எங்களை முன்னுக்கு நடத்தி சென்றாரு. ஸோ சசிகுமார் சாருக்கு பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் வித்தார்த் சாரை பற்றி சொல்ல வார்த்தைகளே இல்லை. இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஹீரோ. ஸோ அவர் கூட நான் இது நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ வித்தார்த் சார் ஒரு கதையை செலக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த கதைக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கும். ஏன்னா அவர் அப்படிப்பட்ட கதைகளை மட்டும்தான் அவர் செலக்ட் பண்ணுவார். ஸோ வித்தார்த் சார் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறதே வந்துட்டு ஒரு பெரிய 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 பிளெஸிங். ஸோ அது பெரிய நன்றிகள் வித்தார்த் சார். அப்புறம் மை ஃபேவரட் ஹீரோ சந்தோஷ் பிரதாப், ஆல்வேஸ் மை ஃபேவரட் ஹீரோ. நான் எல்லா ஸ்டேஜ்லையுமே சொல்லுவேன் மை ஃபேவரட் ஹீரோ. அவர் எனக்கு அவரோட டெடிக்கேஷன், அவரோட ஒர்க், அவரோட ஸ்டைல் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ குட், சூப்பர். அப்புறம் என்னோட உடன்பிறா சகோதரன் கலையரசன், இங்க 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 அடையாளம் தெரியல எனக்கு, டக்குன்னு தேடுறேன் எங்க எங்க எங்கன்னு. ஸோ கலையரசன் என்னோட உடன்பிறா சகோதரன். நான் வந்துட்டு முதல் படம் முகமூடியிலிருந்து அவர் கூட நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மிஷ்கின் சாரோட ஒரு பெரிய ஒரு ஃபேவரட் ஹீரோ கலையரசன். அவர் நிறைய சொல்லுவார் கலையை பற்றி என்கிட்ட. ரொம்ப டெடிக்கேஷன், பெரிய ஆளாக வருவோமா அப்படின்னு சொல்லி மிஷ்கின் சார் சொல்லுவார். ஸோ அந்த அளவுக்கு எல்லாரோட மனசையும் கவர்ந்த ஹீரோ. அப்புறம் எங்கள் ஹீரோ திரிபு கலக்குவா, அவர் கூட இந்த படம் முடிச்சுட்டு இமீடியட்டாக இன்னொரு படம் பண்ணேன், பியூட்டி நாட் இஸ் ஸ்வீட்டின்னு சொல்லிட்டு. பியூட்டிஃபுல், வெரி 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 ஒண்டர்ஃபுல் ஹீரோ. அவர் இங்கே மட்டும் இல்லை, தெலுங்குலேயும் பெரிய ரவுண்டு வருவார். அந்த 2 ஏஞ்சல்ஸ் தேஜு அண்ட் அத்துல்யா, அவங்கள பற்றி லைக் நான் ரொம்ப ஷார்ட் டைம் தான் அவங்க கூட ஒர்க் பண்ணேன். பட் பியூட்டிஃபுல். 2 பேருமே தமிழ் சினிமாவுக்கு வரவேற்க வேண்டிய ஒரு பெரிய ஹீரோயினிஸ் 2 பேருமே. ஏன்னா எங்கேயுமே டைம் வேஸ்ட் பண்ணாத, ட்ரெஸ் சேஞ்சுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாத, கேரவே கேட்காத 2 ஹீரோயின் அப்படின்னா இவங்க 2 பேர் தான். அண்ட் தேஜு கூட நான் ஒரு டான்ஸ் பெட் கோரியோ பண்ணியிருந்தேன். லைக் எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணும்போதுலாம் பானுப்பிரியா மேடம் வந்துட்டு எப்படி அப்படின்னா வந்து பார்ப்பாங்க, ஓகேடா டேக் அப்படின்னு சொல்லிடுவாங்க. லைக் அவங்க ப்ராக்டிஸே பண்ண வேண்டாம், பார்த்தாலே அது அப்படியே மெமரி கேட்ச் ஆகிடும். ஸோ நான் நிறைய பானுப்பிரியா மேம் கூட அசிஸ்டண்டாக, தருண் மாஸ்டர்லாம் நான் நிறைய அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அவங்க இது வரைக்கும் ரிஹர்சல் பார்த்ததே இல்லை. அதே மாதிரி 1 4 போனதே கிடையாது. அப்படி பார்ப்பாங்க, ஆடுவாங்க, டேக் ஓகேடா 1 more போகலாமா அப்படின்வாங்க. இல்லை மேம், ஓகே மேம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப லாங் பேக் தேஜு. ஸோ அவர் ரிஹர்சலே பார்க்கல, ஏன்னா ரிஹர்சல் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை. வெளியே பயங்கர மழை, ஒரு பயங்கர ஒரு இதில் மாட்டிக்கிட்டோம். நாங்கள் கண்டிப்பாக முடிச்சு ஆகணும் அப்படின்ற ஒரு டார்கெட்டில் நாங்கள் மாற்றிக்கிட்டோம். உங்களுக்கு ரிஹர்சல் பார்க்க டைமே கொடுக்கல. கண்ணா இதாண்டா மூமெண்ட்டுன்னு ஒரு வாட்டி ஆடி காமிச்சேன். டப்புன்னு ஓகே மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு டைமே எடுக்காம இம்மிடியட்டா அதாவது அந்த ப்ரொடக்ஷனோட வேல்யூ தெரிஞ்சு ஒர்க் பண்ணாலே போதும், ஜெயிச்சிருவோம். நம்ம கிட்ட இன்னும் ப்ரொடக்ஷன் இருக்கு, இந்த ப்ரொடியூசர் எப்படி ஜெயிக்க வைக்கலாம் அப்படின்ற ஒரு வேல்யூ ஆக்டர்ஸுக்கு தெரிஞ்சாலே அவங்க பெரிய லெவல்ல ஜெயிச்சிருவாங்க. அப்படிப்பட்டவங்க இங்க உட்கார்ந்துருக்க அத்தனை பேருமே. ஸோ கண்டிப்பா இந்த படம் பெரிய லெவல்ல ஜெயிக்கும். அப்புறம் தேங்க்ஸ் டு டிஓபி உதய் சார் அண்ட் தேங்க்ஸ் டு ஆர்ட் டைரக்டர் மைக்கிளும் அப்படிதான். என்ன கேட்டாலும் வந்துட்டு ஓகே மாஸ்டர் இதுதான் இது பண்ணிடலாம் அப்படின்னா உடனே. அண்ட் வண்டர்ஃபுல் மியூசிக், இப்படி ஒரு அழகான பாட்டை கொடுத்த மியூசிக் டைரக்டர். அண்ட் ஆல் டுகெதர் இது எல்லாரும் சேர்ந்த ஒரு சிற்பம், ரொம்ப அழகா வடிவமைச்சிருக்கு.
கண்டிப்பா இது பெரிய லெவல் ஜெயிக்கணும்ட்டு கடவுளை நான் ரொம்ப வேண்டிக்கிறேன். எங்க டைரக்டருக்காகவும் எங்க ப்ரொடியூசருக்காகவும் கண்டிப்பா ஜெயிக்கும் உங்களோட சப்போர்ட்டோட. தேங்க்யூ ஸோ மச்.